குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூச்சஸ் கிளாஸ் தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் கோல்டன் காயின், டியூப் பீடு, கொஞ்சம் டேப்லெட் பீட்ஸு, கட் பீட்ஸு எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரூச் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். ஒரே ஒரு நீங்கள் பேக் சைடில் ஒரு டிசைன் மட்டும் இதை கொடுத்தாலே நல்ல ரிச்சாக இருக்கும். இப்போ ஸ்லீவுக்கும் ஒரு டிசைன் கொடுத்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்டரில் மட்டும் லைட்டாக கம் போட்டு ஒட்டியிருக்கேன். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மூவ் ஆகாமல் இருக்கும். சென்டரில் அதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள். அந்த ஹோல்ஸு சென்டர் ஹோல்ஸ்லேயே நீங்கள் கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு ஒரு 4-5 தடவை ஸ்டிச்சு கொடுத்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலான்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சென்டர்லேருந்து நீடியில் எடுத்து லெஃப்ட் சைடில் பஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதுக்கு ரைட் சைடில் வெளியிலேருந்து நீடியில் எடுத்து சென்டரில் நான் பஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்படியும் பண்ணிக்கலாம். இல்லை சென்டர்லையே கீழேருந்து மேலே எடுத்து பக்கத்தில் ஸ்டிச் கொடுத்தாலும் ஓகே. ஒரு 2-3 ஸ்டிச் அப்படி கொடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இது வந்து காயின் வந்து நமக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். காயினில் ஃப்ரண்ட் சைடில் லக்ஷ்மியும் பின்னாடி கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக லக்ஷ்மி ஃபேஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் கம் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்படி நம்ம 3 காயின்ஸையும் நம்ம இதில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஒட்டுனாலும் நம்ம கம் போட்டு ஸ்டிச்சுக்கு 2-3 கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணாலும் நமக்கு வந்து அது விழாமல் நீட்டாக ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்படி நம்ம இந்த 3 இதையும் 2 நான் வீடியோக்காக லெஃப்ட்லேருந்து ஒரு சைடு எடுத்து சென்டரில் பஞ்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீடியில் ரைட் சைடு வெளியிலேருந்து எடுத்து சென்டரில் பஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்படி நான் 2 டைம்ஸ் மட்டும் தான் பஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் ப்ளவுஸில் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 4 டைம்ஸ் ஆர் 5 டைம்ஸ் அது ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சென்டர்லேயே பஞ்ச் பண்ணாலும் ஓகே தான், அப்படின்னாலும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது வசதி 2 மெத்தடில் பண்ணலாம். சென்டர் ஹோல்ஸ் வழியாகவே நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சைட்லேருந்து 2 சைட்லேருந்து நீடியில் எடுத்து சென்டர்லேயும் பஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்ஸ் தெரியாமல் இருக்கணும்னா சின்னதாக கிளிப் ஸ்டோனில் உள்ள ஒரு ஸ்டோன் இருக்கும், சின்ன ஸ்டோன். அதை கூட நீங்கள் இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா லக்ஷ்மி காயினில், அதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 காயினையும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போது நான் ரைட் சைடு இருக்குது காயினுக்கு மேலே தான் இந்த ஒர்க்கை பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா 2 லாங் டியூப் பீடை நான் இதில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இது ஒரு டிசைனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லாங் டியூப் பீடு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம மெதுவாக பண்ணணும். நம்ம சின்ன சைஸ் நீடியில் போட்டுக்கோங்க. பெரிய சைஸ் நீடில் போட்டிங்கன்னா நமக்கு டியூப் பீடு வந்து போகாது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்து முதலையே நீங்கள் சின்னதாக நான் கொடுத்துருக்க கிட்டில் வந்து எல்லா சைஸு நீடிலும் இருக்கும். அதில் சின்ன சைஸை பார்த்து எடுத்து நீங்கள் அதாவது சின்ன சைஸுங்கிறது திக்னஸ் கம்மியாக இருக்கணும். அப்படி மெல்லிஸாக இருக்கிறத பார்த்து எடுத்து ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க் பண்ணும்போது மட்டும். மற்றபடி நம்ம நார்மலாக ஒர்க் பண்ணுவோம். மற்ற ப்ரூச்சஸுக்கெல்லாம் நம்ம பீட்ஸ் எல்லாம் போடுற அந்த பெரிய சைஸ் கொஞ்சம் தின்னமாக இருக்கிறதே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லாங் டியூப் பீடை ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு இன்னொரு லாங் டியூப்பையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த டியூப் பீட்லலாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதில் நல்ல ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா, உடஞ்சிருக்குது. இதெல்லாம் நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ணாதீங்க. நான் இது உங்களுக்கு வீடியோவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்கிறதுனால நான் இதை உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த ஷார்ப் எட்ஜ் இல்லாமல் உடையாமல் நல்ல பீஸாக வச்சு ஒர்க் பண்ணி கஸ்டமருக்கு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 லாங் டியூப் பீடு தான் கொடுத்துருக்கேன். இந்த லாங் டியூப் பீடில் நான் ப்ளைனாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா 2 பக்கமும் ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் ஒரு பேர்ல் பீடு அல்லது ஸ்டோனு எதுனாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் எம்போஸ்டாக நல்லா அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டாக ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா டியூப் பீடு, அதுக்கு ஆஃப் த மிடில், அதாவது மிடில்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். பாதியிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு கட் பீடை ஸ்டிச் பண்ண போகிறேன் நான் 1 பை 1. நீங்கள் கட் பீடுக்கு பதிலாக ஒரு கட் பீடு ஒரு பேர்ல் பீடு அல்லது ஒரு சுகர் பீடு ஒரு கட் பீடு, இல்லை ப்ளைன் சுகர் பீடு ப்ளைன் கட் பீடு, அப்படி எப்படி வேணாலும் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த டிசைனை ரொம்ப ஈஸி, ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எனக்கு இப்படி செஞ்சால் நல்லாயிருக்குங்கிறதுனால இந்த ப்ரூச்சை நான் இப்படி மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல கண்டிப்பாக. அதை இந்த மெத்தடில் 3 காயினை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த லாங் டியூப் பீடையும் வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு இருக்க க்ரியேட்டிவிட்டி வச்சு நீங்கள் டிசைன் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். என்ன திங்ஸ்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜர்தோசி ஒர்க் தெரிஞ்சவங்க அதில் ஜர்தோசி லைன் கொடுக்கலாம். நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம எந்த பொருள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் மட்டும் காயினை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். காயின் ஒர்க் மாதிரி இருக்கும் இது. நம்ம கட் பீடை ஸ்டிச் பண்ணும்போது ஒன்றா தான் ஸ்டிச் பண்ணணும்.
மொத்தமாக ஸ்டிச் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா நமக்கு அது அங்கங்கே மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால் பார்த்து நிதானமாக ஸ்டிச் பண்ணுங்கள். நான் இதில் 2 லைன் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம கட் பீடோட டிஸ்டன்ஸு மேக்ஸிமம் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு கட் பீடு கொஞ்சம் பக்கத்தில், அடுத்தது கொஞ்சம் லென்த்தியாக அப்படியெல்லாம் இப்போ வராத அளவுக்கு நீங்கள் பார்த்து கவனமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக ப்ளைன் கட் பீடு மட்டும்தான் கொடுக்குறேன். நீங்கள் கட் பீடு, சுகர் பீடு, வெறும் சுகர் பீடு அப்படி எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம அந்த டியூப் பீடு மிடில்லேருந்து கீழே நம்ம காயின் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது வரைக்கும் நான் ஒவ்வொரு கட் பீடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை கட் பண்ண இது வந்து மெத்தட் சொன்னதுனால நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படின்னா, நம்ம சேனலில் வந்து ப்ரூச்சஸ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம், பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல். இப்போ பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் வாங்கிட்டு உங்களுக்கு இந்த கோர்ஸை கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். 1 மந்த்து கோர்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7-8 கொஞ்சம் மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. என்கொயரி நிறைய பேர் கேட்டாங்க, ஆனால் கம்மியாக ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் டு என்னன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க, அதனால் இதை சொல்கிறேன் நான். இது பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ரெண்டும் கவர் ஆகும் 300 ருபீஸுக்கு 1 மந்த்து கோர்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸில் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அதாவது ஸ்டிச்சுடு ப்ளவுஸில் எப்படி ஒர்க் பண்ணணும், அன்ஸ்டிச்சு ப்ளவுஸில் நெக்கு ஸ்லீவெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த கிளாஸில் கவர் பண்ணிடுவேன். அதனால் நம்ம இதில் படிச்சுட்டு அப்படியே போயிடணும் நம்ம விட்டுருவாங்கன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் வந்து 2 ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும் ப்ராஜெக்ட் மாதிரி. அதனால் எனி டைம் அதாவது எதாவது டவுட்னால் நீங்கள் எனக்கு வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ வந்து ஒரு லைன் வந்து கட் பீடு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த லைன் நான் எப்படி கொடுக்குறேன்னா சேம் லென்த்தில் கொடுக்கல. இப்போ ஒரு கட் பீடு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணோம்ல, அதுக்கு பாதியிலேருந்து நான் நீடியில் மேலே எடுத்துகிட்டு அடுத்த கட் பீடோட மிடிலில் பஞ்ச் பண்ண போகிறேன். அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு லைன் பாதியிலேருந்து இன்னொரு லைன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி கொடுத்தா எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியாவில் நம்ம போட்டு பார்க்கலான்னு நான் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் சேம் லென்த்தில் கூட கொடுத்துக்கோங்க, அது உங்கள் இஷ்டம்தான். நான் இப்படி பண்ணால் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம், இந்த டிசைன் எப்படி வருதுங்கிறதுக்காக நான் இதை போட்டிருக்கேன். இப்போ அடுத்து எடுக்கும்போது முதல்ல ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா, அதுக்கு மிடில் இந்த பீடு நமக்கு வரும். பீடு ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு கட் பீடு நிறைய உள்ள நீடிலுக்குள்ளே பார்த்து தான் பண்ணினேன். இது நமக்கு கொஞ்சம் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் சின்ன நீடிலே யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன கட் பீடு எடுத்தாலும் அதில் நமக்கு ஹோல்ஸ் சின்னதாக இருக்கும்போது நீடிலும் சின்னதாக இருக்கும்போது டக்குன்னு நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் நீடில் சைஸ் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது கட் பீடு டியூப் பீடு பண்ணும்போது சின்னதாக எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதாவது நான் ஒன்று விட்டு ஒன்று முதல்ல ஒரு லைன் கொடுத்துட்டு அந்த 2 பீடுக்கு மிடில் இந்த கட் பீடை நான் கொடுத்துருக்கேன். எல்லாம் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். ஒவ்வொரு டிசைனாக நாமளே மேக் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் இமேஜை சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம நிறைய ப்ரூச்சஸ் வந்து நம்ம கிளாஸில் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து எனக்கு நான் வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணியோ இல்லை வாய்ஸ் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். அந்த இது தவிர வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுனாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் நானும் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சிட்ருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் லைனையும் கொடுத்து முடிச்சாச்சு. நான் கொஞ்சம் கேப் இல்லாமல் கொடுத்துட்டேன், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. நீங்கள் ஃபஸ்ட் லைன் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் இன்னொரு லைன் கொடுத்தீங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு டீட்டெயிலாக அது தெரியும். இதே தான் கொடுக்கணுமானா இல்லை, நீங்கள் சாரீக்கு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது சாரீ கலரில் கூட இப்போ கட் பீடு எல்லா கலர்லேயும் இருக்குது. அந்த கட் பீடு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
நேரில் பார்க்கும்போது எனக்கு இது நீட்டாக தெரிஞ்சுது. உங்களுக்கு வீடியோவில் அந்த கலர் வந்து இந்த ஒன்றுக்கு சென்டரில் கொடுத்துருக்கிறது எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் எனக்கு நேரில் பார்க்கும்போது அது ஒரு ஃபினிஷிங்காக தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 லைன் கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கீழ் பக்கத்தில் நம்ம வந்து பாதியில் தான் விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஹேங்கிங் வந்து இதில் தொங்க விட போகிறோம். நீங்கள் இதில் கிறிஸ்டல் பீடு கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம், அல்லது லாங் டியூப் பீடு வச்சு ஹேங்கிங் பண்ணிக்கலாம். பேர்ல் பீடு, கோல்டன் கலர் பீடு வச்சு கூட நீங்கள் வந்து இதில் இந்த ஹேங்கிங் கொடுத்துக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு 2 லைன் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இறக்கமாக இருக்குது லைனு, அடுத்த லைன் கொஞ்சம் மேலே தள்ளி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு நான் ஒரு 4 பேர்ல் பீடும் ஒரு டேப்லெட் பீடும் எடுத்து ஹேங்கிங் ஸ்டிச் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லைனுக்கு இது மேட்ச் ஆகுது. அதனால் நான் 4 பீடு எடுத்து ஒரு டேப்லெட் பீடு எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம நிறைய ப்ரூச்சஸில் பார்த்துருக்கோம். 4 பீடை கோர்த்துட்டு கடைசியாக நம்ம டேப்லெட் பீடை கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு டேப்லெட் பீடை மட்டும் விட்டுட்டு மற்ற 4 பீடுக்கு இடையில நீடியில் திருப்பி விட்டு பஞ்ச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது லாக் ஆயிரும். பாருங்கள், டேப்லெட் பீடை கொஞ்சம் நகட்டி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதே ஏற்கனவே கோர்த்த பீடுக்கு உள்ள நம்ம திருப்பியும் நீடியில் பஞ்ச் பண்ண போகிறோம். பஞ்ச் பண்ணும்போது சிக்கு விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம நீடியில் பஞ்ச் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்டில் அந்த த்ரெட்டை ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எந்த பிசுறும் இல்லாமல் நீட்டாக வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் 4 பீடு கொடுத்தேன்னா இப்போ வந்து 5 பீடு கொடுக்க போகிறேன். ஏன்னா நமக்கு 2 லைன் வேரியேஷன் இருக்குது. அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக நான் இப்படி முதல்ல 4 பீடு டேப்லெட் பீடு, அப்புறம் 5 பீடும் ஒரு டேப்லெட் பீடும் கொடுத்து இதை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஹேங்கிங் கொடுத்திங்கனாலே பார்க்குறதுக்கு நம்ம ப்ளவுஸில் நல்ல ரிச் லுக்காக இருக்கும். அது இந்த மாதிரி டேப்லெட் பீடு நம்ம சாரீக்கு மேட்சாக ப்ளவுஸில் பண்ணும்போது கண்டிப்பாக அழகாக இருக்கும். அது பேர்ல் பீடெல்லாம் வச்சு கொடுக்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் நான் சொல்கிறேன். எல்லா என்னுடைய சப்ஸ்கிரைபரு அப்புறம் யூடியூப் பார்த்து கற்றுக்கிறவங்க கேட்குற எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேப்லெட் பீடை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அந்த 5 பீடு கொடுத்தோம்ல பேர்ல் பீடு, அது உள்ள வழியாக நீடியில் விட்டு திருப்பியும் நம்ம எங்கேருந்து நீடியில் எடுத்தோமோ அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் நீங்கள் வந்து நீடியில் பஞ்ச் பண்ணிக்கோங்க. பஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா மீதி இருக்க த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. இப்படி பஞ்ச் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அது வந்து நமக்கு சிக்காகாமல் நீட்டாக வந்துடும். பாருங்கள், இது ஒரு சின்ன டிப்ஸு தான். எவ்வளோ அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா ஹேங்கிங்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேங்கிங்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸில் கூட இப்படி மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பாருங்கள், நமக்கு 2 ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக ஹேங்கிங் இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பிளாங்காக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அதில் 2 டேப்லெட் பீடை நான் வந்து ஹேங்கிங் மாதிரி வெறும் ப்ளைன் ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்கேன். பாருங்கள், இப்படி ப்ளைனாக கொடுக்கும்போது நம்ம எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணிடலாம். அது ஈஸியாக நமக்கு வந்துடும். நம்ம பேர்ல் பீடை கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த நீடியில் பேர்ல் பீடுக்கு உள்ள வழியாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், ஒன்று கொடுத்தா ஒரு மாதிரி இருக்குது. அதனால் நான் இன்னொரு பீடும் இதில் அட்டாச் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இந்த ப்ரூச் வந்து ப்ளவுஸில் போடும்போது செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் நம்மளுடைய குரூப் மெம்பர்ஸ் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட இமேஜ் எல்லாம். நான் உங்களுக்கு எதாவது கரெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது தவிர வேறு ஏதாவது நீங்கள் டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ இந்த பாரு கட் பீடை நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் கொஞ்சம் பிளாங்காக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் லீஃப் சீக்வென்ஸை அதில் அட்டாச் பண்ண போகிறேன். ஒரு 4 இல்லை 5 அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 சீக்வென்ஸை வச்சுட்டு அதில் நான் ஒரு கட் பீடையும் வச்சு நான் லாக் பண்ணிக்கிறேன்.
ப்ளைனாக கொடுத்து பார்த்தேன் ஃபஸ்ட்டு. அப்படின்னா நமக்கு த்ரெட்டு வெளியில் தெரியுது. அதனால் லீஃப் சீக்வென்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கட் பீடு அல்லது ஒரு 2-3 சுகர் பீட்ஸு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ண அந்த த்ரெட்டு வந்து சென்டரில் வெளியில் தெரியாது. லீஃப் சீக்வென்ஸில் ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் இதில் ஃப்ளவர் சீக்வென்ஸ் கூட கொடுத்துக்கோங்க. அதுவும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கொடுத்தீங்கன்னா அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். வெவ்வேறு மெட்டீரியலை வச்சு உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் டிசைன் பண்ணுங்கள். அதை எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபராக இருந்தால் என் நம்பருக்கு நீங்களும் சென்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ளைனாக கொடுத்து பார்த்தேன். அது நமக்கு சென்டரில் வந்து த்ரெட்டு தெரியுது. அது நல்லா இருக்காது ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது. அதனால் திருப்பி நான் அதுக்கு ஒரு கட் பீடை கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்குவேன். ப்ரூச்சஸ் கிளாஸ் வந்து டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது அட்மிஷன் பற்றி டீட்டெயில் ஏதாவது கேட்கணுன்னா என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுக்குறேன். அப்புறம் அந்த ப்ரூச் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸு மெட்டீரியல்ஸை பற்றி டீட்டெயில்ஸுக்கு வேணும்னாலும் நீங்கள் கேளுங்க. மெட்டீரியல்ஸு நான் சேல் பண்ணுறேன். 1000 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்ஸு. நேற்று போட்ட வீடியோவில் நான் என்னென்ன மெட்டீரியல் 1000 ருபீஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கூட நீங்கள் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 1000 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்ஸு. ஏன்னா மெட்டீரியல் ரேட்டே நமக்கு 1000ங்கும்போது அதுக்குள்ளே கவர் ஆக மாட்டேங்குது. எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜ் வேறு நம்ம கொரியர் வந்து 100 ருபீஸ் ஆகுது. அதனால் நான் கொரியர் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இதுக்கு என் குரூப்பில் இருக்கணும்னு இல்லை, சப்ஸ்கிரைபராக இருந்தால் இல்லை இந்த வீடியோ பார்த்தவங்க யார் கேட்டாலும் நான் உங்களுக்கு அதை சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 4 சீக்வென்ஸ் மட்டும் வர மாதிரி நான் லீஃப் சீக்வென்ஸு ஸ்டிச் பண்ணிட்டேன். கட் பீடு ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் அகைன் சொல்கிறேன், லேசான ஒரு இந்த நீடில் எடுத்துக்கோங்க. எனக்கு நிறைய நீடில் வந்து அதில் போகல. அதனால் லீஃப் இந்த கட் பீடு டியூப் பீடு பண்ணும்போது சின்ன நீடில் எடுத்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அதை எப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த சின்ன நீடில் காட்டிட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. 4 பீடு லீஃப் சீக்வென்ஸ் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி நம்ம டிசைன் பண்ணும்போது நமக்கு ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஏதோ ஒரு மெட்டீரியல் வச்சு நம்ம அதை ஃபுல்ஃபில்லாக பண்ணிடணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா, அந்த லீஃப் சீக்வென்ஸுக்கு கீழேருந்து நீடில் எடுத்து அதில் ஒரு டியூப் பீடை நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம நிறைய ப்ரூச்சஸ்லாம் நீங்களும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கிளாஸ் உங்களை ஒருத்தங்க கைட் பண்ணணும், பார்த்து படிக்கிறதுக்கும் நம்மளை கைட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஆள் வந்து மிஸ்டேக் இருந்தால் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு, ஒரு கைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து எதாவது மிஸ்டேக் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்களும் ப்ளவுஸ் ஒர்க்கும் பண்ணி நீங்களும் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ண லீஃப் சீக்வென்ஸ்லேயும் ஒரு கட் பீடை கொடுத்து நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ப்ரூச்சஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கீப் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.